T20 வேர்ல்டு கப் மேட்ச் வரப்போகுது. இந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் பங்களாதேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து விளையாட மாட்டோம் சாமி, நாங்கள் விளையாட மாட்டோம். ஏன்னா இந்தியா இலங்கை 2 நாட்டிலும் நடக்குது. எங்கள் மேட்ச் எல்லாம் வந்து இலங்கைக்கு மாற்றிருங்க, எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது, நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு தகவலை அவங்க சொல்லிட்டாங்க. ஐசிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பங்களாதேஷ் முன்னாடி ஐசிசி சொல்லிடுச்சு, இதுதான் இஷ்டம் இருந்தால் அது பண்ணுன்னு. பயங்கர ஷாக்கில் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம், கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சரி, என்னதாம்மா நடந்தது அப்படின்னா, T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் கிரிக்கெட் வந்து வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க போகிறது. இது ஒரு பெரிய திருவிழா. வந்து ஐசிசி 50 ஓவருக்கான ஒரு வேர்ல்டு கப் எப்படியோ அதற்கு இணையான T20. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் மேட்ச் அப்படியே மாறி 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 50 ஓவர் அப்படி மாறி இன்றைக்கி T20க்குள்ளே வந்தாச்சு, வந்து 2020க்குள்ளே வந்தாச்சு. இவ்வளோ சுருக்கமாக போனோமான்னு இன்னும் ஆனாலும் டெஸ்ட் மேட்ச்சை விடாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் தான் ஒரு கிரிக்கெட்டை இன்னும் வளர்க்கும், ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய தரத்தை அதுதான் வந்து நிர்ணயிக்கும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வரணுங்க, டக்குன்னு ஒரு மேட்ச் பார்க்கணும், முடியணும், அதுக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஐபிஎல்லுடைய வளர்ச்சிக்கு அதான் காரணம். சரி, ஓகே, பிப்ரவரி 7ஆம் தேதி வரப்போகுது. குறிப்பிட்ட இந்த T20யில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மாற்றம் என்னன்னா, கிட்டத்தட்ட 20 நாடுகள் கலந்துக்குதுங்க. வந்து லிஸ்ட்லேயே இல்லாத நாடுகள் வந்து நமீபியா, இத்தாலி, அப்புறமா வந்து நேபாள், ஓமன், UAE, இதெல்லாம் கலந்துக்கும் போது 20 நாடு ரொம்ப ஒரு கோலாகலமான திருவிழாவாக இருக்கும். இப்போ இந்த 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 மேட்சை வந்து இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்தியாவில் தான் பெரும்பான்மையான மேட்ச் வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து ஐசிசி அப்ரூவ் கொடுத்தாச்சு. சரி, பங்களாதேஷ் ஏன் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐபிஎல்லில் ஒவ்வொரு வீரராக ஏலம் எடுத்தாங்க. அதில் பங்களாதேஷ்லேருந்து யாரை எடுக்க போகிறாங்க, எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே எடுக்க மாட்டாங்க பண்ணால், ஏன்னா சமீப காலமாக நடக்கிற நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ்குள்ளே ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் சிறுபான்மையினர் இந்துக்கள் மீது தாக்குதல். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை கும்பலுக்கு பயந்து ஒருத்தர் வந்து ஒரு கால்வாயில் குடிச்சிருக்காப்புல, ஒரு இந்து இளைஞர் வந்து சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக பாதுகாப்பே இல்லைப்பான்னு 2 நாட்டுக்கான பிரச்சனையாக மாறிடுச்சு. வந்து எங்களுடைய முன்னாள் அதிபரை நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அவங்க எங்கிட்ட கொடுங்க, அவங்க வந்து ஒரு குற்றவாளி, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படி ஒரு பக்கம் ஊர் 1 பட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி இந்த ஊர் 2 பட்டா பக்கத்து நாட்டில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு இன்னும் கொண்டாட்டம் ஆகிடும் இல்லைங்களா? இப்படியா வந்து ஒரு பக்கம் வந்து அங்கே வன்முறை உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இந்த ஐபிஎல் ஏலம் எடுத்தப்போ கொல்கட்டா அணியிலேருந்து முஸ்தபிசர் ரகுமானை வந்து ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க. 9 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்தாச்சு. எடுத்த உடனே இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு, பயங்கர கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. சில இந்து அமைப்புகள்லாம் வந்து நேரடியாகவே கண்ணை தெரிவித்தாங்க. ஏங்க, அங்கே வந்து நம்ம சிறுபான்மையர் மேல் தாக்குறாங்க, அங்கே உள்ள நம்ம இந்து வழிபாட்டு தலங்களை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க, ஒருத்தனை வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க, ஒருத்தனை வந்து கொடூரமான முறையில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி வந்து ஒரு பங்களாதேஷ் வீரரை எடுக்கலாம்? 2 நாட்டுக்குமான பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற பங்காளி வந்து அவங்க கூட சேர்ந்தாச்சு. இது நியாயமானோன்னு அணியுடைய தலைவர் ஷாருக் கான் மீது அதிக விமர்சனங்கள் வச்சபோது அவரை வந்து அந்த டீம்லேருந்து விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சவொடனே இன்னும் ட்ரிகர் ஆகிட்டாங்க அவங்க வந்து பங்களாதேஷ். ஆச்சா போச்சா, நீங்கள் ஆட்டத்தை ஆட்டமாக பாருங்கள், அதுவாக இதுவாக பாருங்கள் அப்படின்னு. ஏங்க, நீ பண்ணுறது சரியாயா? வந்து நீ பண்ணுறது நியாயமா? நீ ஆட்டத்தை ஆட்டமாக பார்க்குறியா? இந்தியான்னு ஒரு நாடு இல்லைன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க முடியும் அவங்ககிட்ட. வந்து தம்மா தொண்டு இருந்துக்கிட்டு இன்னும் அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து. ஆனால் என்ன வந்து இந்த வீரரை தூக்குன உடனே ஒரே கொந்தளிப்பு, ஒரே அமக்கலம், ஆச்சா போச்சான்னு. இந்தியா, நீ இலங்கை ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், இன்னைக்கு வளர்த்து விட்டு இருக்கிற ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், இவங்களாம் யாருன்னா இந்தியா தாங்க வளர்த்து விட்டுருது. நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன நாடு, பொருளாதாரத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க, அவங்களால விளையாட்டு கூட விளையாட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. நீங்கள் இலங்கையுடைய பெரும்பான்மையான நீங்கள் மேட்ச் எடுத்து பாருங்கள், வந்து இந்தியா வர்சஸ் இலங்கை வந்து இப்படி தான் இருக்கும். அந்த டீமை வளர்த்து விட்டதே நாம தான். வந்து நீ வாராஜா, நீ வந்து விளையாடு, நம்ம காலடி இருக்கிற ஒரு சின்ன தீவு, நீ ஆட்டத்தை இது பண்ணிக்கோ. ஒரு கட்டத்தில் நம்மளே அடிச்சு போனாங்க கப்பு. அது விளையாட்டாக பார்க்கணும். அதுக்காக வந்து இந்தியா கொந்தளிச்சு இந்தியா ரசிகர்லாம் வந்து இலங்கையை வந்து விடக்கூடாது, இலங்கை கூட மேட்ச் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதே போல் தான் பங்களாதேஷையும் வளர்த்து விட்டு. பங்களாதேஷ் நிறைய மேட்ச் வந்து இந்த பிச்செல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, எங்கள் கிரவுண்டில் வந்து விளையாடுங்க அப்படின்னு. இப்போ ஆப்கானிஸ்தான் பெரிய ஒரு நன்றி உணர்வோடு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வந்து எங்கள் வீரர்களை வந்து
நீங்கள் தான் வந்து பெரிய வாய்ப்பு கொடுக்குறீங்க. தர்மசாலாவில் ஒரு கிரவுண்டையே கொடுத்துட்டாங்க வந்து, நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துங்கன்னு. இப்படி வளர்த்த கடா ஒரு கட்டத்தில் மாரில் பாயின்வாங்களே, அது மாதிரி எங்கள் பிளேயரை வந்து ஐபிஎல்லேருந்து தூக்கிட்டீங்கல்ல, நாங்கள் T20க்கு ஒரு செக் வைக்கிறோம். என்ன செக்குனா, ஐசிசிக்கு அவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அதனால் அந்த மேட்ச் பூரா நீங்கள் தூக்கி வந்து இலங்கையில் மாற்றிடுங்க. எத்தனை மேட்ச்? மொத்தம் 4 மேட்ச் வந்து, அது 3 மேட்ச் வந்து கொல்கட்டாவிலையும், ஒரு மேட்ச் வந்து மும்பையில் நடக்குது. அது கடைசி நேபாள் கூட இருக்கணும். அந்த லீக்கில் 4 மேட்ச் தான் நடக்குது. நாங்கள் அந்த எல்லைக்குள்ளே காலை வைக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. ஆச்சா போச்சா அப்படின்னு உடனே இந்திய கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லிச்சுன்னா, எங்க 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி மேட்ச் நடக்கும் போது, இப்போ போய் உள்ளே பூந்து நான் கொல்கட்டாவில் விளையாட மாட்டேன், நான் மும்பையில் விளையாட மாட்டேன், நான் விசாகப்பட்டினத்தில் விளையாட மாட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிக்கெட்டெல்லாம் ஏறக்கூடிய வந்து அடித்தாச்சு. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. ஸ்பான்சர்ஸ் வாங்கியாச்சு. இப்படி மாற்றுறதுனால இழப்பீடுகளை தாண்டி நிறைய குளறுபடிகள் வரும். அட்டவணையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, எங்கள் வேலை இது கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஐசிசிக்கு பதில் சொன்னோன்னே, ஐசிசி என்ன பண்ணிட்டாங்க, ராஜா வாங்க, இப்போ தான் வளர்ந்துட்டு வரீங்க, விளையாடுறீங்க, ரைட்டு, இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வந்து ஒழுங்காக போய் இந்தியாவில் விளையாடுங்க. நீங்கள் விளையாட மாட்டேன்னு சொன்னேன்னா அந்த மேட்ச்சில் நீங்கள் தோத்ததா 2 புள்ளி குறைக்கப்படும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வளர்ந்த நம்ம அதுதானே உண்டு. இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவோ அல்லது வந்து இங்கிலாண்டோ ஒரு இந்தியாவே எடுத்துக்கலாம், இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா விளையாட முடியாது போங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வளர்ந்தாச்சு. இன்றைக்கி அவங்கள தவிர்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் இப்போ தானே வரீங்க. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்னும் கேட்டால் பங்களாதேஷில் அந்த கிரிக்கெட் சம்பந்தமான அந்த 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 தேர்வில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. அது மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. அது மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்குது வந்து அங்கே. ரெண்டாவது, இங்கே விளையாடிட்டு போகிறாங்கல்ல, அது ஐபிஎல்லாக இருக்கட்டும், மற்ற மேட்சாக இருக்கட்டும், அவர்கள் அந்த அந்த சம்பாதிக்கிற அவர் பெறுகிற கூட அந்த வருமானத்தினுடைய 60% அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் கொடுத்தாகணும். வெஸ்ட் இண்டீஸில் அந்த பிரச்சனை இருக்குது வந்து. இப்போ இங்கே கொடுத்தாகணும். இவ்வளோ குளறுபடிகளை வச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ வராமல் போ, அதை பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது, 2 புள்ளி காலி பண்ணிவிடுவோம், 4 மேட்ச் நீ தோற்றதா அர்த்தம் அப்படின்னா என்னடா அது வந்து என்ன ஆகி போச்சு. ஏன்னா இதை ஒரு அணியாகவே அவங்க கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது, ஒரு நாட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து ஒரு நாட்டில். ஐசிசி இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீ போயா அப்படின்னு ஒன்று. இப்போ இறங்கி வந்தாச்சு. நீங்கள் ஐசிசிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, நாங்கள் கொல்கட்டாவிலையும் பாம்பேலையும் போய் விளையாடுற மேட்ச்சில் எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பும் எங்களுக்கான செக்யூர்டும் கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து உறுதியளிங்கன்னு. அதெல்லாம் கொடுப்பாங்க, நான் அதெல்லாம் லெட்டர் அமைச்சாச்சு, நீங்கள் போய் விளையாடுறதுனா விளையாடுங்க. இப்படி தானே வந்து ஒரு மொக்க டீமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா. நீங்கள் ஒரு ஊர்லேயே ஒரு டீம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு டீம் வந்ததுன்னா அவங்க பிகு பண்ணான்னு வச்சுக்கா, டே கிளம்பி வீட்டுக்கு போடா அப்படின்றோம். போ, நீ வீட்டுக்கு போ, நீ ஒன்றும் விளையாட தேவையில்ல, கிளம்பு, நீ வந்து விளையாடி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதே வந்து டீம்லேயே இப்போ கபடின்னு வச்சுங்க, ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு டீம் இருக்குது அப்படின்னா, நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரலங்க அப்படின் போது அவனை போய் பிடிப்பாங்க, ஏன்டா ராஜா நீ டோர்னமெண்ட்டுக்கு இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை வா, அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதனால் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம டீம் எந்த நிலைமையில் இருக்குது, நாம் போய் பிகு பண்ணலாமா. ஒரு ஐபிஎல்லில் ஒரு வீரரை எடுத்துட்டாங்க, எடுத்த பிறகு அந்த நாட்டில் வந்து குளறுபடியாக மாறுது, ஐபிஎல்லே கொலாப்ஸ் ஆகுது, அமுச்சிட்டாங்க, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே வந்து. இப்போ உடனே நான் இப்போ பாகிஸ்தான் வந்து பிஎஸ்எல் அப்படின்னு அவங்க வந்து ஒரு தொடர் T20 உள்ளூர் மேட்ச் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து அந்த வீரரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்ன சம்பளம் எதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன காணுன்னா 9 கோடி 20 லட்சம் நம்ம இந்திய மதிப்பில், அது சாதாரண காசா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து. இதெல்லாம் மீறி இந்த 20 நாடுகள் கலந்துக்கிட்டு இல்லை, இதில் வந்து இந்த சமயத்தில் நம்ம கலந்துக்காமல் போயிட்டோம்னா ஒரு யூஏயோ ஒரு ஓமனோ இவங்கெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது வந்து. ஜிம்பாவே திரும்ப வந்திருக்கு, ஃபார்முக்கு வந்திருக்கு. ஜிம்பாவேயோ நம்ம இடத்த பிடிச்சிட்டா என்ன ஆகிறது. அதனால் காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னா காரியம் தான் பெருசு, கம்முன்னு வந்து விளையாடிட்டு போவோன்ட்டு கரெக்டான ஒரு செக்கை ஐசிசி வச்சுருக்குது. அதுக்கு இந்தியாவும் கொஞ்சம் கூட அசரில். T20 பிப்ரவரி 7ஆம் தேதி நடக்க போது பங்களாதேஷுடைய அந்த ஆட்டம் எப்படிலாம் இருக்கும் போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.